வணக்கம் நேர்களே, ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஓய்வும் தியானமும். ஓய்வுக்கும் தியானத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் BK அசிம் தானா அவர்கள். இவர் கடந்த 15 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேர்கள், உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓய்வுக்கும் தியானத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன? அதாவது ஓய்வுக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தியானம்ன்றது என்னன்னு கிளாரிஃபை பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ தியானம்னு நீங்கள் எதை சொல்வீங்க ஜென்ரலாக? தியானம் எனக்கூடியது மனசை ஒருநிலைப்படுத்துறது. ஓகே, அதாவது மெடிடேஷன் சொல்கிறோம், தியானம் சொல்கிறோம், யோகா சொல்கிறோம். இப்போ நீங்கள் பதஞ்சலி யோகா எடுத்துக்கிட்டிங்கன்னா, பதஞ்சலி இது அஷ்டாங்க யோகான்னு சொல்கிறாங்க. அஷ்டாங்க யோகாவில் யம் இருக்குது, நியம் இருக்குது, பிராணாயம் இருக்குது, ஆசனாஸ், பிரத்யாஹரா, அப்புறம் தாரணா, தியானா, சமாதி. இந்த 8 ஸ்டெப்பை தான் பதஞ்சலி ராஜயோகான்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ராஜயோகாங்கிறது நம்ம யோகான்னு சொன்னாலும் சரி, தியானம்னு சொன்னாலும் சரி, மெடிடேஷன் சொன்னாலும் சரி, எல்லாமே ஒரு பொருளை, அதாவது ஒரு மெத்தடை ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஆனால் நம்ம ஜென்ரலாக மக்களிடத்தில் என்ன ஒரு அவேர்னஸ் இருக்குன்னா, தியானங்கிறது வேற விஷயம், யோகாங்கிறது வேற விஷயம். யோகானா யோகாசனங்கள் கிடையாதா? அதாவது யோகாசனம் தியானத்தில் ஒரு பகுதி, சரியா? அப்போது சொல்லப்போனால் இதெல்லாமே மெடிடேஷன். அதாவது யோகான்னு நம்ம தனியாக சொல்கிறோம், ஆனால் உண்மையில் யோகாங்கிறது ஒரு 8 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது தான் அது நம்ம யோகான்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம சாதாரணமாக இந்த ஃபிசிக்கல் போஸ்டர்ஸ் நம்ம செய்கிறது அது ஆசனாஸ். ஸோ அதை மட்டும் நம்ம யோகான்னு சொல்ல முடியாது, அதை நம்ம ஆசனாஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனால் ஜென்ரலாக நம்ம இந்த பப்ளிக் மீடியாவில் கூட என்ன சொல்கிறாங்க, யோகா பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணுறோம். ஆனால் இல்லை, யோகானா மெடிடேஷன். ஆனால் ஆசனாசை மட்டும் நம்ம பப்ளிக் யோகான்னு நினைக்கிறோம். ஸோ இது ஒரு கிளாரிட்டி நமக்கு தேவை இருக்கு. யோகாங்கிறது இந்த 8 ஸ்டெப்பும் சேர்ந்து இருக்கிறதா தான் நம்ம பதஞ்சலி யோகாவில் படிக்கிறோம். ஆனால் அந்த பதஞ்சலி யோகாவில் கூட நீங்கள் அந்த யோக சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 8 ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தாலும் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல, அதாவது தாரணா, தியான, சமாதி, கடைசி சமாதி. சமாதின்னு என்ன சொல்கிறதுனா, நம்ம ஒரு பொருளோட ஐக்கியமாகிறது, சரியா? அதாவது யோகத்தின் கடைசி ஸ்டெப்புங்கிறது சமாதி. அந்த சமாதி எப்படி வருதுன்னா, அதுக்கு முன்னாடி தாரணை இருக்குது, தியானம் இருக்குது, சரியா? அதாவது தாரணையும் தியானமும் நம்ம மனசை ஒருமுகப்படுத்துது. அதனால் ஒரு பொருள் மீது நமது மனது ஒருமுகப்படும் போது அந்த பொருளோட நம்ம ஐக்கியமாயிடுறோம். ஏன்னா தியானம் என்றாலும் ஒண்ணுதான், தாரணை என்றாலும் ஒண்ணுதானா? தாரணங்கிறது நீங்கள் ஒரு பொருளை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தியானங்கிறது அந்த ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் சில நேரம், மேபி 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களால் ஸ்டேபிளாக இருக்க முடியுது. ஸோ அது தியானம். சமாதிங்கிறது நீங்கள் அந்த பொருளோட ஒரு ஐக்கியமாகிற மாதிரி, அதாவது அந்த பொருளோட குணங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. பதஞ்சலி யோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு சூத்திரத்தில் இது மென்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது இந்த 8 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஒரு விதம், ஒரு மெத்தட், சமாதி வரைக்கும் அடைவதற்கு. இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் இவ்வளவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு இறைவனை, ஒரு ஈஸ்வரை நீங்கள் தியானம் பண்ணுங்க. அந்த ஈஸ்வரர் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறாங்கன்னா, கள்ளம் கபடமற்றவர், எந்த ஒரு குணாதிசயத்துக்கும் உட்படாதவர். அதாவது குணாதிசயம் சொல்கிறது நம்மளோட இந்த கோபம், அகங்காரம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. ஸோ ஒரு நிர்மலமான, ஒரு ஆனந்தமான, இந்த ஐந்து புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு குணங்கள், ஆனந்தம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஸ்திதியில் இருக்கிற ஒரு ஈஸ்வரோட நம்மளோட மனதை யோக நிலையில் கனெக்ட் பண்ணோன்னா, யோகானா கனெக்ஷன். நம்ம அந்த ஒரு ஈஸ்வரன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ, அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 8 ஸ்டெப்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த சமாதி, கடைசி ஸ்டெப் சமாதி, அந்த நிலைக்கு நம்ம ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ தியானம்ங்கிறது நம்ம ஓய்வும்
தியானமும் இந்த டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது என்ன மெயினாக தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த தியானங்கிறது எந்த ஒரு பொருள் மீதும் நம்ம அட்டென்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தியானம் ஏற்படுது. அது ஒரு இறைவன் மீது நம்ம அட்டென்ஷன் போகுதுன்னா நம்ம இறைவனோட குணங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இல்லை நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஐடியாஸ், ஏதாவது ஜாப், இதில் வந்து நம்ம மனம் வந்து லைத்து இருக்கும்போ இல்லை கான்சென்ட்ரேட் பண்ணும்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஐடியாஸை பற்றி, அந்த பொருளை பற்றி, அந்த ஜாபை பற்றி நம்ம நன்றாக புரிந்து கொள்வோம். ஸோ நம்ம இங்கே தியானம் சொல்கிறது இல்லை யோகான்னு சொல்கிறது மெயினாக எதை சொல்கிறோன்னா, நம்ம மனதை வந்துட்டு ஒரு பொருள் மீது ஒருமுகப்படுத்துவது. ஸோ இந்த ஒருமுகப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, நமது மனசில் வந்துட்டு தேவையில்லாத எண்ணங்கள் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுது. ஏன்னா நம்ம நார்மலாக ஒருமுகம் அதாவது ஃபோக்கஸ் அட்டென்ஷன் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மைண்டு டைவெர்ட் ஆகுது. ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாங்க அங்கே டைவெர்ட் ஆகும். இல்லை அங்கே அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி மைண்டு வந்து டைவெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் தியானம், அதாவது யோகா, அதாவது நம்ம வேர்ட்ஸ் வந்து வேறு வேறு யூஸ் பண்ணாலும் யோகா, தியானம், அல்டிமேட்டாக நம்ம மெயின்டைன் ஃபோக்கஸ் பண்ணுறது, அதாவது நம்மளோட கான்செப்ட் என்னென்னா இந்த கான்சன்ட்ரேஷனை பற்றி தான் நம்ம பேசுகிறது. சரியா? ஸோ எந்த ஒரு பொருள் மீதும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த பொருளோட ஐக்கியமாகறீங்க, இல்லை லைத்திடுறீங்க. அதில் கவனம் வைக்கும்போது அந்த பொருளோட அனுபவம் இல்லை ஐடியாஸ் உங்களுக்கு புரிய வருது, இல்லை அந்த பொருளோட குணங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஸோ இதை தான் தியானங்கிறது, மெடிடேஷனுங்கிறது, யோகாங்கிறது. ஸோ அதனால் நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த ஒரு வேலை செய்யும் போதும் அந்த வேலையில் நம்ம கவனமாக ஈடுபட்டோன்னா அங்கே வந்து நம்ம யோகா செய்கிறோம், அங்கே வந்து மெடிடேஷன் பண்ணுறோம், அங்கே தியானம் பண்ணுறோம். ஆனால் நாள் முழுக்க வந்து நம்ம எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ், மனுஷங்களோட கான்சன்ட்ரேட் தியானம் பண்ணுறோம். இப்போ ஒரு மாம்பழம் நம்ம சாப்பிட்டோன்னா மாம்பழத்தோட நம்மளோட யோக நிலை ஏற்படுது. இறைவனை நினைக்கும் போது நம்மளோட யோக நிலை இறைவனோட ஏற்படுது. ஸோ இது வந்து யோகங்கிறோம். ஆனால் இந்த ரியல் யோகா ஒன்று வந்து நம்ம பார்த்தோம், யோகாங்கிறது நம்ம மைண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகிறது, கான்சென்ட்ரேட் ஆகிறது. ஸோ நாள் முழுக்க வேலை செய்கிறதுல, கான்வர்சேஷனில் உங்கள் மனம் வந்து யோக நிலையில் இருந்தால் அங்கே வந்து நீங்கள் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், மைண்ட் டைவர்ஷன் இருக்கிறது கிடையாது. இதே அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்லையும் நீங்கள் யோகா பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு பொருள், அந்த இறைவன்கிற அந்த ஒரு பொருள், இறைவன் மீது, இறைவனை பொருள்னு சொல்ல முடியாது, அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு மிகப்பெரிய சக்தி. ஏன்னா நம்ம ஆத்மாவை சக்திசாலி ஆத்மான்னு சொல்கிறோம். அதே மாதிரி பரமாத்மாவையும் நம்ம ஒரு நம்மளை விட அதிகமான சக்தி கொண்டவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட இறைவன் மீது நம்ம மனம் கான்சென்ட்ரேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அவருடைய குணங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது, அனுபவம் பண்ண முடியுது. ஸோ இது வந்து யோகத்தை பற்றி, தியானத்தை பற்றி பார்த்தோம். இன்னும் அவர் கடலா இருக்காரு, அவர் கடலை நாம் தொடர்பு கொள்ளும் போது நம்ம அதில் ஒரு ஸ்வரூபமா நம்ம மாறிடலாம். அடுத்தது வந்து என்ன பார்க்குறோம்னா ஓய்வு. இந்த ஓய்வுங்கிறது நம்ம ரிலாக்ஸேஷனை பற்றி பேசுகிறோம். ரிலாக்ஸேஷன் வந்துட்டு எப்படியெல்லாம் ஏற்படும்? மனசை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, உடலை வந்து ரிலாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ரிலாக்ஸேஷன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, மனசில் இருக்கிற அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது மனம் ரிலாக்ஸாக இருக்கும். பாடியில் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது பாடி ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஈவன் சைக்காலஜியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 30 இயர்ஸாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 30 இயர்ஸ் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மனம் ரிலாக்ஸாக இருக்கும்போது உடம்பு ரிலாக்ஸாக இருக்குது, உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும்போது மனசு ரிலாக்ஸாக இருக்கும், மனசும் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த பாடி ரிலாக்ஸேஷன், அதாவது மனம் ரிலாக்ஸேஷன் நம்ம பார்த்தோம் எங்கே ஒருமைப்படுது, அதாவது தியானத்தினால மெயினாக நம்ம மனம் ரிலாக்ஸ் ஆகுது. ஆனால் இந்த உடலை நம்ம எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது? இந்த உடலை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே தான் நமக்கு இந்த ஆசனாஸ் தேவைப்படும். ஆசனாஸ் பண்ணலாம், இல்லை வாக்கிங் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம மனசில் ஏற்படுற அந்த இமோஷன்ஸ் இருக்குல்ல, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஸ்ட்ரெஸ் எப்படி டிசீஸ் வந்து கிரியேட் பண்ணுதுன்னு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் மைண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ் நம்ம ஃபிசிக்கலாகவும் அது ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு பாடி ஆர்கன்ஸ்லேயும் டென்ஷன் வரும். இப்போ நான் பேசுகிற கோவப்படுறேன்னா ஏன் இப்படி சொன்னீங்கன்னா என் கையும் இந்த மாதிரி ஆகுது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மைண்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒவ்வொரு இமோஷன்ஸ் ஃபிசிக்கலாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா சில பேருக்கு பாடி இப்படி ஸ்டிஃபாக இருக்கும், இப்படி
நடக்கும்போதும் ஸ்டிஃபாக இருக்கும், மேபி எக்ஸசைஸ் பண்ணுறதாலையும் இருக்கலாம். ஆனால் சில மேக்ஸிமம் என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த இமோஷனலாக ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது வந்து ஃபிசிக்கல்லையும் அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம இந்த வாக்கிங் பண்ணும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது, இந்த ஆசனாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பாடியில் இருக்கிற டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து பாடியை ரிலாக்ஸாக வச்சுக்கிறோம். அப்புறம் தியானம் மூலமாக மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நம்ம பார்த்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும், ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப முக்கியம். அப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக, ஃபிசிக்கல் ஆசனாஸ் மூலமாக இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறதுனால நம்ம பாடி ரிலாக்ஸாக இருக்குது. அப்புறம் மனம் ஒருமைப்படுறதுனால நம்ம காலையிலேருந்து மாலை வரைக்கும் வேறு வேறு ஆக்டிவிட்டீஸில் வந்து மனம் ஒருமைப்படுது. ஆனால் உண்மையான ரிலாக்ஸேஷன் எங்கே ஏற்படுதுன்னா, நம்ம மனம் வந்து இறைவனை நினைக்கும் போது. ஏன்னா மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மனம் வந்து பிஸியாக இருக்குது, அதாவது அந்த ஒரு பொருளை பற்றி நினச்சிட்டு இருக்கு. ஆனால் இறைவனை நினைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மனம் வந்துட்டு அதிக சிந்தனை செய்யாமல் ஒரு குணம், அதாவது அன்பாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குணங்களில் வந்து அந்த மனம் லயித்து போகுது, ஒருமைப்பட்டு போகுது. அதனால என்ன ஆகுதுன்னா, மனமும் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அந்த ஒரு சுச்சுவேஷன்ல. ஓய்வுக்கும் மனதுக்கும் மிகப்பெரிய ஒரு உறவு இருக்கு இல்லையா? ஆமா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. அதாவது ஓய்வுங்கிறது ஃபிசிக்கல் ரிலாக்ஸேஷன் இல்லை ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது முதல்ல சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக ரிலாக்ஸ் ஆகணும்னா கூட உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக வாக்கிங் பண்ணுவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, ஆனால் பாடியில் இருக்கிற டென்ஷன் வந்து அப்பவும் போகாது. ஏன் போகாதுன்னா, மனசில் வந்து ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆஃபீஸ் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பசங்க பிரச்சனை. ஸோ ரியல் ரிலாக்ஸேஷன் எப்போ ஏற்படுதுன்னா, மனம் வந்து இறைவனிடத்தில் லயப்படணும், உங்கள் உடல் வந்துட்டு வேலை செய்யணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. எக்ஸசைஸ் வந்து ஓகே, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம். ஆனால் ரியாலிட்டி எப்படி இருக்கணும்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, இல்லை வீட்டு வேலைகள் செஞ்சுருந்தாலும் சரி, உங்கள் மனம் வந்து ஒருமைப்பட்டு இருக்கணும். அதாவது ஓகே, தேவைப்படுதா வேலை செய்கிறதுல மனம் கவனம் கொடுக்க வேணும், லைக்கணும். அப்புறம் மற்ற நேரத்தில் எப்போ சும்மா இருக்குது, ஏன்னா நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் சும்மா தான் இருக்கும். குறிப்பிட்ட சில நேரத்தில் தான் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தும். மற்ற நேரத்தில் என்ன பண்ணணும்னா, அங்கே என்னாச்சு, வீட்டில் என்னாச்சு, நாளைக்கு என்ன பண்ணுறது, நேற்று என்னாச்சு, இந்த மாதிரி தான் மனம் ஓடிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து இறைவனை பற்றி சிந்திக்கும் அதிகமாக, அதாவது தியானம், இறைவன் மீது தியானம், இறைவன் மீது யோகா, அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா, நம்ம வேலை செய்யும்போது கூட, எக்ஸசைஸ் செய்யும்போது கூட, வாக்கிங் போகும்போது கூட நம்ம மனம் என்ன ஆகுதுன்னா இறைவனிடத்தில் லயப்படும். அங்கே வந்து மனம் தேவையில்லாத எண்ணங்களை வந்து சிந்திக்காது. அந்த மனம் என்ன ஆகும்னா, அந்த அன்பின் ஸ்வரூபமாக அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அல்லது மகிழ்ச்சியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்கள் மனமும் ரிலாக்ஸ்டாக இருக்குது, உங்கள் உடலும் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதனால தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, உடலில் வந்துட்டு அதோட பெனிஃபிட் வந்து சேர்றது கிடையாது. ரியல் பெனிஃபிட் எப்போ வருதுன்னா, ஈவன் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட உங்கள் அவேர்னஸ், அதாவது செல்ஃப், சுய உணர்வோடு நீங்கள் செய்யணும். அந்த சுய உணர்வு தான் நம்மளோட ஒரிஜினல் குணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அந்த ஒரிஜினல் குணம் ஓகே, நம்ம அன்பாக ரிலாக்ஸ்டாக இருந்து கூட பண்ணலாம், ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் நம்ம மனம் வந்து அந்த இறைவனோட எண்ணத்தில் லயித்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் அவேர்னஸ், அதாவது சுய விழிப்பு உணர்வோடு நம்ம வந்து எல்லா வேலையும் செய்வோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ரியல் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா, நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டி செய்யும் போதும் மனம் அலர்ட்டாக இருக்கும். அந்த அலர்ட்னஸ், செல்ஃப் அவேர்னஸ், இதுதான் நம்மளோட ஹெல்த்துக்கு முக்கியமான விஷயம். அதாவது வெளியே சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க, ஆனால் ரியல் எக்ஸசைஸ், ரியல் மெடிடேஷன் என்னவா இருக்கணும்னா, நம்ம உடலும் உள்ளமும் ரிலாக்ஸேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நிறைய விதமான தியானங்கள் இருக்குது, தியான முறைகள் இருக்குது. அதில் வந்து இந்த ஓய்வை வந்து நம்ம வந்து அனுபவம் செய்ய முடியுமா? அதாவது நிறைய விதமான தியானங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ரிலீஜியன்லேயும் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது எந்த விதமான மெடிடேஷன் பண்ணாலும் சரி, தியானம் செய்தாலும் சரி, யோகா செய்தாலும் சரி,
நம்மளோட எய்ம் என்னன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை? என்ன தேவை? மன அமைதி. மன அமைதி. மன அமைதி எப்படி கிடைக்கும்? தியானம் பண்ணும்போது. தியானம் பண்ணுறதுனால. ஸோ தியானம் பண்ணும்போது கூட மன அமைதி எப்படி கிடைக்குதுன்னா, மனம் ரிலாக்ஸ்டாக இருக்குது, உடல் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரிலாக்ஸேஷன் எப்படி? அந்த அலர்ட்னஸ் மூலமாக, அவேர்னஸ் மூலமாக, விழிப்புணர்வு மூலமாக. ஸோ இதனால தான் நம்ம மனமும் உடலும் அமைதி அடைகிறது. அதனால அதாவது நம்ம விதவிதமான யோகா பண்ணலாம், விதவிதமான மெடிடேஷன் பண்ணலாம், விதவிதமான ஆசனாஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம அந்த ஆசனாஸ், அந்த தியானம், மெடிடேஷன் எது பண்ணாலும் அதோட முடிவு எதுவாக இருக்கணும்னா, நம்ம மனம் அமைதி அடைஞ்சுது, ரிலாக்ஸேஷன் அனுபவம் பண்ணோம், நம்ம உடல் ரிலாக்ஸ் ஆச்சு. ஸோ நம்ம கற்றுக்கிற விஷயம் நல்லதாக இருக்கலாம், ஆனால் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம இழந்துட்டோன்னா அப்புறம் எந்த ஒரு யோகா பண்ணாலும் சரி, மெடிடேஷன் பண்ணாலும் அதனோட முழு பலனை நாம் அடையிறது கிடையாது. ஏன்னா இந்த யோகா, மெடிடேஷன், ஆசனாஸ், நீங்கள் எவ்வளோ விதமான பெயர்கள் சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் என்றால் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கும்போது உங்கள் உடலும் மனமும் அமைதியாகவும் இருக்கணும், ரிலாக்ஸ்டாகவும் இருக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும். ஸோ இந்த ஒரு 3 விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் எந்த விதமான பயிற்சியையும் செய்யலாம். ஏன்னா அதனால தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரியான பயிற்சிகள், அதாவது உடல் பயிற்சிகள் குழந்தைங்களும் பெரியவங்களும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு வேறு ஏதாவது டெக்னிக்கல் இருந்ததுன்னா சொல்லுங்கள். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே செய்கிற மாதிரி டெக்னிக்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்கிறத காட்டிலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இல்லை அவங்களால செய்ய முடிகிற மாதிரி ஒரு டெக்னிக்ஸ் அவங்க செலக்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் சில நேரம் பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவங்களால சில எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய முடியாது. நம்ம சொல்கிற மாதிரி வாக்கிங், இந்த ஆசனாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அட்லீஸ்ட் அவங்க மனசில் இருக்கிற பிரச்சனையை நம்ம நிவர்த்தி செஞ்சோன்னா, அவங்க மனசை லேசாக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனால் நிறைய பலன்கள் அவங்க உடலுக்கும் ஏற்படும். ஈவன் அப்படி அவங்களால செய்ய முடியல, ஈவன் அவங்களுக்கு நம்ம அடுத்தவங்க கூட, இப்போது மெயின் என்ன நம்ம பார்க்குறோன்னா, முதியவர்களால் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெக்னிக்ஸில் பார்த்தோம், நம்ம பாடியும் ரிலாக்ஸாக இருக்கணும், மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கணும், சரியா, வித் அலர்ட்னஸ். அப்போது முதியவர்களால் எழுந்து நடக்க முடியல, இல்லை சில குறிப்பிட்ட ஆசனாஸ் இல்லை எக்ஸசைஸ் செய்ய முடியல, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணலனாலும் அடுத்தவங்க அவங்க உடலை இந்த மசாஜ் செய்கிற மாதிரி மசாஜ் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை அவங்களால முடிஞ்ச எக்ஸசைஸ் செய்யலாம். அந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்மளோட அவேர்னஸ், அதாவது இந்த கை கால் இப்போது ஒரே இடத்துல நம்ம வச்சுட்டு இருந்தோன்னா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அதை மறந்துடுவீங்க, கை கால் இருக்கிறதே தெரியாது. ஏன்னா உடல்லேருந்து நம்ம டிட்டாச் ஆகிடுறோம். ஸோ இந்த மாதிரி வேலை செய்ய முடியாதவங்க ஒரே இடத்துல உட்கார்றதுனால ரொம்ப நேரம் அந்த மாதிரி உடல் அவேர்னஸ் இல்லாமல் உட்காந்துருக்காங்கல்ல, அதனால் சில பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் அவங்களுக்கு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், அதாவது எக்ஸசைஸ் தான் செய்யணும், யோகாசனம் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. ஈவன் அவங்களால முடிஞ்ச மூமெண்ட்ஸ் பாடியில் அவங்க ஏற்படுத்தி கொண்டாங்கன்னா கூட அவங்களுக்கு தேவையான அந்த அலர்ட்னஸ், அவேர்னஸை அவங்க க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால் இன்னொன்று மனசையும் அவங்க லேசாக்குறதுனால அவங்களுக்கு தேவையான அந்த ரிலாக்ஸேஷனை அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதாவது 100% பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அவங்க முடிஞ்ச அளவுக்கு உடம்பையும் மனதையும் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக, ரிலாக்ஸாக, அந்த ஒரு ரிலாக்ஸேஷனாக வச்சுக்கிறதுல அவங்க முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். ஓய்வும் தியானமும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான பங்கு இருக்குது, அது மட்டும் இல்லை எவ்வளவு அவசியமானது என்பதை பற்றியும் விளக்கம் தந்ததற்காக நன்றி. வணக்கம். வணக்கம். ஓய்வும் தியானமும் நம்முடைய மனதில் ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்து இறைவனை நினைப்பது தியானமாகும்.
மனம் ஓய்வினை பெறுவதற்கு தியானம் இன்றியமையாததாக இருக்கிறது. அதேபோல் உடல் ஓய்வினை பெறுவதற்கு ஆசனங்கள் உடற்பயிற்சி செய்வது அவசியமாகின்றது. உடற்பயிற்சி செய்யும் போது நமது உடலில் உள்ள சோர்வுகள் நீங்கி நமது உடல் நல்ல புத்துணர்ச்சியை பெறுகின்றது. உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கின்றது. உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது மனதை பாதிக்கின்றது. மனதில் பாதிப்பு ஏற்பட்டால் அது உடலை பாதிக்கின்றது. தியானம் செய்யும் போது மற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறோம். இதனால் மனம் மற்றும் உடல் ஓய்வு பெறுகிறது. ஓம் சாந்தி.